கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, இரவுக்கு நிலவழகு, நிலவுக்கு கரையழகு, அவரைக்கு பூவழகு, அவருக்கு நான் அழகு. ஏண்டி மூஞ்ச இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? பின்ன இந்த வயசுல அந்த ராணியக்காக்கு முடிய பாருங்க எப்படி கருகருன்னு கட்ட கட்டையா இருக்கு. எனக்கு கேட்டக்கு ஊதா கலர்ல. உனக்காடி ஊதா கலர்ல நீளமா இருக்கு, எனக்கு கட்டையே தானடி இருக்கு. அடியே இவளுகளா, உங்களுக்கு அது கட்டையா இருக்கு, எனக்கு என் தலையில மொட்டையாவில இருக்கு. ஏன் தமனாப்பட்டி, உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா இல்ல? என்னடி இப்படி சொல்ற? பின்ன தமனாப்பட்டி, எங்களுக்காவது வயசு கம்மி, உங்களுக்கு தான் வயசு அதிகமாயிருச்சு. யார பார்த்து வயசான கிழவின்ற? தமனானா எப்படி தெரியுமா? அதான் தமனாவை பார்த்தாலே தெரியுதே, பல்லு போனது மட்டும் இல்லாம மண்டையில முடியும் போச்சு. அந்த காலத்துல நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கையில என்னையத்தான் பசங்க சுத்தி சுத்தி வருவாங்க. பாத்தீங்களா நயன்தாராக்கா, இந்த கிழவி சுடுகாட்டுல வச்சு 3 சுத்தி சுத்தி தீய வைக்கிற நேரத்துல அது என்ன பேச்சு பேசுது பாத்தீங்களா? ஏன் தமனாப்பட்டி, இந்த வயசான காலத்துல உங்களுக்கு இது தேவையா? வர்ற ஆணி போய் ஆடி வந்தா வயசு 80 தானே ஆகுது. என்ன தமனாப்பட்டி, 80 வயசு வரை உங்களுக்கு டிக்கெட் கொடுக்காம இருக்காமல்ல, அந்த ஆண்டவனை சொல்லணும். 60 வயசுல ஹாப்பி ஆகிட்டு இருக்கான், நீங்க 80 வயசு வரை இழுத்து பிடிச்சிட்டு அடக்கிய ஆளு சும்மா சரியான நாட்டுக்கட்டையால இருக்கிய. அடியே, எங்க பாட்டியெல்லாம் 110 வயசு வரை இருந்தா, நாமெல்லாம் 120 வயசு வரை இருக்கலாமட்டு இருக்கேன். 120 வயசா? ஐயோ பாவம், உங்க மருமவா அவ கிடக்குற கிளவி. பாத்தியலாக்கா, இந்த தமன கிழவிக்கு உள்ள கொழுப்பு, இவிய வந்து கொமரியா, இவிய மருமவா கிழவியா. அத்தை, வீட்டுல களி கிண்டி வச்சிருக்கோம்ல, அதை சாப்பிட வேண்டியதானே? எனக்குலாம் அது வேண்டாமா, வேண்டாம். தமனாப்பட்டி, இந்த காலத்துல அவ மாமியாருக்கு சோறே கொடுக்க மாட்டேக்கா. இந்த ஒத்தர ஒத்தர உங்க மருமவா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல சோறு வாங்கி கொடுக்கல, அதை தின்னுட்டு கிடக்கிறது இல்லாம ஏன் இப்படி தெருவுல வந்து அலப்பற பண்ணுவீங்க? அப்படி சொல்லி நீலமண்ட நீலாம்பரி, என் மாமியாருக்கு சுகர் இருக்கு பத்துக்க, கேப்ப களி கூழ் அந்த மாதிரி கிண்டி கொடுத்தா சாப்பிட வேண்டியதானே? அதானே சாப்பிட வேண்டியதானே. ஏன் உப்பு கப்பு போடாம கொடுத்துட்டியோ? உப்பு போட்டாலும் சாப்பிட மாட்டேன், சீனி போட்டாலும் சாப்பிட மாட்டேன். யாரு சாப்பிடுவா இந்த கோதுமையும் கேப்பையும்? எனக்கு வேண்டாமா. பின்ன உங்களுக்கு என்னதான் வேணும் தமனாப்பட்டி? ஒரு பீஸா, ஒரு பர்கரு, ஒரு சாண்ட்விச், ஒரு சிக்கன் மோமோஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா சாப்பிடலாம். இப்படி எப்ப பாரு பழைய சோறு களி கூழுங்கிட்டு. அடியே, என்னடி உன் மாமியார் இப்படி கேக்குது? இவருக்கு டெய்லி பீஸாவும் பர்கர் வாங்கினா என் புருஷன் வெளிநாட்டுல போய் தான் வேலை ஆக்கணும். எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, வேண்டாம். எத்தே கொஞ்சமாவது சாப்பிடுங்க தே. அடியே, சும்மா இரமிட்டி, வயிறு வெட்ட கிளவி தன்னால திங்க போகுது, அதுக்கு நீ பின்னாலே அலையுத. இந்த பாருமா, ஓ மரும உனக்கு நல்ல சோறு தராளா? அவ எங்க சோறு தாரா? அவளுக்கே நான் தான் பொங்கி வச்சுட்டு வந்திருக்கேன், வேணா எந்திரிச்சு திம்பாலா இருக்கும். அம்மாடி அம்மா, இந்த ராணிக்கு எம்புட்டு நீளம் வாய் தானே சொல்றீங்க? ராணிக்கு இப்ப வர வர வாய் நீளமாத்தான் பேசுறாங்க. ஏன் தமனாப்பட்டி இப்படி சொல்றீங்க? ஐயே, நான் வாய சொல்லலாமா, முடிய சொன்னேன். என்னது முடியவா? ஆமா, ஏன் முடிய நீங்க எதுக்கு பாக்கீங்க? எனக்கும் தான் உன்னை விட நீளமா முடி கிடந்துச்சு. நான் கல்யாணம் ஆகி வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாவே இந்த மண்டை பாறாங்கல்லு மாதிரி சொட்டையா தானே கிடக்கு. நான் அந்த கால ஐஸ்வர்யா ராயி, இப்போ பக்கத்து வீட்டு பல்லு போன நாயி. மாமியார் மருமகளும் தெருவில் நின்று சண்டை போட்டுறாதீங்க டீ, விடுங்க விடுங்க. முடிய பார்த்தா பொறாமையா இருக்கு டீ. எனக்கு கூட தான் முடி இருக்கு, ஆனா இப்படி கருகருன்னு இல்லையே. என் முடி இப்படி நீளம் இல்லையே. எனக்கு இருக்கிறது முடியா வேற இது மாதிரி எனக்கு தெரியலையே. எனக்கு எங்கடா கருகருன்னு இருக்கு, நான் அம்படையும் கையடிச்சுல வச்சிருக்கேன். வாங்கலியோ 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 வாங்கலியோ. என்னட்டி ராக வச்சு பாடிக்கிட்டு வார? சொட்ட தலையா இருந்தாலும் சரி, மொட்டை தலையா இருந்தாலும் முடி சும்மா அமேசான் கார்டு மாதிரி கத்த 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 கத்தன்னு வளரணுமா? அப்ப இந்த ஆயில மட்டும் தேய்ச்சி பாருங்க. என்னடி சின்ன பொண்ணு கலர் கலரா இருக்கு? அடிக்கிற வெயிலுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கியாடி? அதுவும் சரிதான். இதுவா, இது எல்லாமே எண்ணெய், அதாவது ஹேர் ஆயில்ஸ். மொட்டை தலையில் கத்தை கத்தையா முடி வளர்றதுக்கு இதோ சின்ன பொண்ணு ஹேர் ஆயில். இதோ இந்த ஹேர் ஆயில் மட்டும் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வெள்ளையான முடியெல்லாம் உடனே கருப்பா மாறிடும். என்னடி சொல்ற? அப்படியா? இதோ இந்த ஹேர் ஆயில் மட்டும் தேய்ச்சிங்கன்னா உங்க கருப்பான முடியெல்லாம் வெள்ளையா மாறிடும். ஐயோ, அப்படி இல்ல, கட்டையான முடியெல்லாம் நீளமா மாறிடும்னு சொன்னேன். ஏண்டி சின்ன பொண்ணு, இன்னைக்கு உனக்கு வேற தொழில் கிடைக்கலையா? அதை ஏன் கேக்குறீங்க நயன்தாராக்கா? இன்னைக்கு நாட்டு இருந்தப்ப பார்த்தா பாதி பேருக்கு தலையில இருக்க பிரச்சனை விட தலை மேல இருக்க தலைமுடி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சரியா சொன்னடி சின்ன பொண்ணு, இன்னைக்கு தலைமுடி பிரச்சனை நாட்டுல தலைவரிச்சு அடிக்கிட்டு இருக்கு. ஆக
தலைமுடி பிரச்சனையை தீர்க்க போறியா இல்ல தலையை வெட்டி எடுக்க போறியா? என்னது தலையை வெட்டி எடுக்க? ரமணா பாட்டி இதெல்லாம் சின்ன வயசு பிள்ளைங்க வாங்கி தைக்கிறது, நீங்க ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? அடியே எனக்கு இப்ப என்ன வயசாகி போச்சுன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆணி போய் ஆடி வந்தா 85 வயசு தானே ஆகுது. 85 வயசுல என் மாமியார் பேசுற பேச்ச பத்தியாட்டி ஏண்டி முடி கட்டையாவே இருக்குடி, அது கொஞ்சம் நீளமா வளர்றதுக்கு ஆயில் இருக்கா? ஆமா, என்கிட்ட நீளமா முடி வளர்றதுக்கு ஆயில் இருக்கு. யா முடிய பத்தியட்டி ஒரே ஊதா கலர்ல இருக்கு, அது கொஞ்சம் கருகருன்னு வளர்றதுக்கு ஆயில் இருக்கு. ஊதா கலரா இருந்தா என்ன, வெள்ளை கலரா இருந்தா கூட என் கிட்ட இருக்க ஆயில வாங்கி தேய்ச்சிங்கன்னா அப்படி கருகருன்னு கருத்து போயிரும் பாத்துக்க. அதெல்லாம் சரிடி, என்னைய மாதிரி மொட்டை மண்டையில முடி வளருமா? இப்ப வளராதுன்னு சொன்னா மட்டும் என்ன போகுது, வளரும்னு சொல்லி வச்சா எனக்கு 10 காசாது கிடைக்கும்ல. ஏன் தவணா பாட்டி, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க மொட்டை மண்டையில என்ன தேய்ச்சி முடி வளர வைக்க போறீங்களா என்ன? ஆமா, நீங்களாம் வாங்கும்போது நான் வாங்கி தைக்கப்படாதா? உங்க வீட்டுல சோறு போடுறதே தெண்டோ, இதுல இருந்து என்னைக்கு வேற காசு கொடுத்தாடணுமா? அடியே மருமவளே, நீ மட்டும் வாங்கி கொடுக்கல, நைட்டு தூங்கும் போது உன் தலைமுடி அம்படையும் ஏற்கனவே கட்டையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கத்திரிப்பான் எடுத்து வெட்டி இன்னும் குட்டையாக்கி விடும் பாத்துக்க. என்னத்தை இப்படி சொல்றிய? பாத்தேடி என் மாமியாளுக்கு எம்புட்டு கொழுப்புன்னு. அடியே வாங்கி கொடுத்து விடுடி, உன் மாமியா ஒரு லூசு கிழவி, சொன்னதை செஞ்சாலும் செஞ்சு விடும். ஏற்கனவே முடி கட்டையா இருக்குன்னு அழுவுத, இனிமே குட்டையாராமட்டி. என்ன பண்றது, முடிக்கு பயந்து போய் இந்த முனி சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. அது மொட்டை முனி டி, மொட்டை முனி. இங்க பாருங்க தமனா பாட்டி, இப்போ கருத்த முடி வெள்ளையாகிறதுக்கு அப்புறம் கட்டையான முடி நீளமாகிறதுக்கெல்லாம் வேற மருந்து எண்ணெய் இருக்கு. அதே இது இந்த சொட்ட மண்டையில முடி கத்தையா வளர்றதுக்கு உள்ள எண்ணெய் மட்டும் கொஞ்சம் விலை அதிகம் பார்த்துக்கங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையே, மருமவனை கேட்கறத வாங்கி கொடுத்துதான் அவனு வேற வழியே கிடையாது. ஆமா ஆமா, எனக்கு வேற வழியே கிடையாது. சின்ன பொண்ணு, இந்த என் முடி பத்துக்க கொஞ்சம் கருகருன்னு இருக்க மாதிரி இருக்கா? ஆமா, நல்ல கருகரு தானே இருக்கு. அதை ஏண்டி கேக்குற? முடியம்புடும் பாதி வெள்ளையாயி போச்சு டி. டை அடிச்சிருக்கேன் டி, டை அடிச்சிருக்கேன். அட ராணி அக்கா, டை அடிச்சு புட்டுட்டா இப்படி முடி கருகருன்னு இருக்காக்கும். இந்த பண்ட உங்களுக்கு தேவையாக்கா? ஆட போடி, இந்த வயசுல முடியெல்லாம் நரைச்சு போச்சு, நானே டை அடிச்சுக்கிட்டு தலையிறேன் வெளியே தெரியாம. என்ன பண்றது, என் கவலை எனக்கு. இதனால முடி கருப்பா வளர்றதுக்கு ஒரு எண்ணெய் இருந்தா கொடுடி. வெள்ளை முடி கருப்பாறதுக்கு அந்த அதிரசம் போட்ட எண்ணெய் ரொம்ப கருத்து போயிருந்துச்சு, பேசாம அதையே கொடுத்துரும். அக்கா இதோ கருப்பு பாட்டில் இருக்கு பத்தியலா, அதான் முடிய கருப்பா வளர வைக்கும். சரி டி, அப்ப எனக்கு ஒரு கருப்பு பாட்டில் கொடுங்க. தந்துட்டா போச்சு, ஒரு பாட்டில் 500 ரூபா தாங்க. என்னடி 500? வேணா வாங்குங்க, வாங்கட்டா போங்கக்கா. ஏண்டி இந்த முடி கொஞ்சம் பொழு பொழுன்னு உதிருதுடி, அதுக்கு ஏதாவது என்ன இருந்தா சொல்லுடி. இந்தாங்க நயன்தாராக்கா, இந்த எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா முடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்துக்க. ஓ அப்படியாட்டி, இந்த எண்ணெய ஸ்மெல்லு பத்தி பார்த்தா ஏதோ முறுக்கு வாசனை வர மாதிரி இருக்குடி. முறுக்குச்சிட்ட எண்ணெயில முறுக்கு வாசனை வராம பின்ன என்ன பண்ணும்? வேற ஒண்ணும் இல்ல நயன்தாராக்கா, உங்களோட முடி நல்லா முறுக்கு கயிறு மாதிரி முறுக்கி இருக்கணுங்கிறதுக்காக இந்த எண்ணெயை செஞ்சிருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு முறுக்கு வாசனை மாதிரி தெரியும். ஏன் கட்ட முடி நெட்டையாவதுக்கு பேசாம இந்த ஆரஞ்சு கலர் எண்ணெய் கொடுத்துட வேண்டியது. அடியே பாப்பாத்தி, இதை மட்டும் தேடி அப்புறம் பாருவ முடிய. என்னடி இந்த எண்ணெய் ஆரஞ்சு கலர்ல இருக்கு? பச்சி போட்ட எண்ணெய் ஆரஞ்சு கலர்ல இல்லாம பின்ன என்ன கலர்ல இருக்கும்? இந்த எண்ணெய் கூட ஏதோ பச்சி வாசனை அடிக்குடி. இந்த பாருடி, பச்சி வாசனை அடிக்கி, முறுக்கு வாசனை அடிக்கி, இதெல்லாம் சொல்லக்கூடாது. முக்கியமான மூலிகைகளை போட்டு காய்ச்சினால வாசனை அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். வாங்கி மட்டும் தேய்ச்சா ரிசல்ட் நல்லா இருக்கும் பாத்துக்க. இங்க பாரு சின்ன பொண்ணு, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது முக்கியம் இல்ல, என் தலையை பாத்துக்க. என் சொட்ட தலையில முடி சும்மா கத்தையா வளர்ற மாதிரி ஒரு எண்ணெயை கொடு. அதிரசம் போட்ட எண்ணெயை கொடுப்போம், அதான் ஒரு வித்தியாசமான கலர்ல இருக்கு. இதோ தாரேன், உங்களுக்காக ஸ்பெஷல் எண்ணெய்லாம் வச்சிருக்கேன். உனக்கும் இருக்குட்டி, இந்த மஞ்சள் கலர்ல இருக்கே அது உனக்கு தான். நேந்தரம்பழம் சிப்ஸ் போட்டது மஞ்சள் பொடியை போட்டு போட்டிருப்பான் போல, மஞ்சள் கலர் எண்ணெயிலையும் ஒட்டி பிடிச்சி. இவகிட்ட என்னத்த சொல்றது? அதையா நீ கேட்குற? உன் மண்டை ஊதா கலர்ல தானே இருக்கு. இந்த மஞ்சள் கலர் எண்ணெயை சேர்த்தா ஊதாவும் மஞ்சையும் சேர்ந்து ஒரு மாதிரி கருப்பு கலரா இருக்கும் பாத்துக்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க தலையில தேய்க்கிறதுக்கு முறுக்கு சுட்ட எண்ணெயா, அதிரசம் சுட்ட எண்ணெயா, இல்ல பக்கோடா போட்ட எண்ணெயா, பஜ்ஜி போட்ட எண்ணெய் வேணுமா, எந்த எண்ணெய் வேணுங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க சுட்ட தலையில கண்டிப்பா கத்தையா முடி வளரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் இப்ப பார்க்கலாம். ராஜ கல்பனா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, அருணிஷா, வளர்மதி, வின்சன், லாவண்யா, காஞ்சனா, லதா, லோகிதா, மீனுக்குட்டி, சஞ்சனா, கவிநிலவு, லட்சுமிபதி, நூர்ஜகான், செல்வம், தமிழ் செல்வம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.